ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி சிவராத்திரி. இங்கே எங்களுக்கு யூஎஸில் டியூஸ்டேவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சிவராத்திரி. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நான் ஃபாஸ்டிங். ஸோ மோஸ்ட்டாக எதுவுமே சாப்பிட மாட்டேன். தண்ணி கூட ரொம்ப லிமிட்டடாக குடிப்பேன். நான் ஒரு வேளை மட்டும் சாமிக்கு என்ன பிரசாதம் வைக்கிறேனோ அதை சாப்பிட்டுப்பேன். ஸோ மோஸ்ட்டாக சிவராத்திரிக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் வைப்பாங்க சாமிக்கு. நான் அதையே ஸ்டீம் பண்ணி வச்சேன்னா அதையும் நான் சாப்பிட்டுப்பேன். இந்த வாட்டி அந்த சக்கரவள்ளி கிழங்குலேயே பாயசம் செஞ்சேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. பாயசத்துக்கு பேனில் நெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 கப் சக்கரவள்ளி கிழங்குக்கு 2 கப் பால் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டேன். நம்மளுக்கு பால் கொஞ்சம் திக்கானக்கப்புறமா நான் 1/3 கப் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்வீட்னஸ் பொறுத்து நம்ம எக்ஸ்ட்ரா இல்லை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ சேர்த்துக்கும் நம்மளுக்கு நல்லா திக்கானக்கப்புறமா இங்கே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாயசம். வீட்டிலே சாமிக்கு பாயசம், கருப்பு சுண்டல், இன்னும் வேக வச்ச சர்க்கரை கிழங்கு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலில் சிவராத்திரி ஸ்பெஷலாக கல்யாணம்லாம் பண்ணாங்க. ஸோ வீட்டிலேருந்தே பால் கொண்டு போய் அங்கே கோயிலில் சாமிக்கு அபிஷேகம்லாம் நடந்துச்சு.